இந்த வேளையிலே தெய்வத்தால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் 8வது வசனம் சொல்கிறது, நான் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவேன், எளியவனை பிரபுக்கள் மத்தியில் உட்கார வைப்பேன் என்று ஒரு வசனம் சொல்கிறது. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். தேவனால் எல்லாம் கூடும். நாம் நாம் எந்த அளவுக்கு நாம் நம்மளை தாழ்த்துகிறோம் என்பதல்ல, நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் நினைத்தால் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் விடுகிற சர்வ வல்லவர் தான் நம்முடைய ஆண்டவர். இதற்கு உதாரணமாக ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்களானால், முதலாக இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அதை சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியிடத்தில் அவர் சொன்னார், ஒருவன் வருவான், உன்னை நோக்கி வருவான், அவனை நீ அபிஷேகம் பண்ணு, அவனை இஸ்ரவேல் ராஜாவாக்கு என்று சொன்னார். அதே போல் தன்னுடைய அப்பாவின் கழுதுகளை தேடி வந்த சவுல் என்பவன் ஊர் பூராவும் தேடி கழுதை கிடைக்காததால், இங்கே யாராவது தீர்க்கதரிசி இருக்கிறார்களா என்று கேட்டபோது, சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடம் போங்கள், அவருக்கு உங்கள் கழுதையை பற்றி சரியாக சொல்லிவிடுவார் என்று சொன்னார்கள். அதை நம்பி சாமுவேலிடத்தில் அவர் போனபோது, அதற்கு முன்பாகவே ஆண்டவராய் கர்த்தர் சாமுவேலிடத்தில் பேசினார். ஒருவன் வருகிறான், பென்யமின் கோட்டத்திலிருந்து வருகிறான், அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கு என்று சொன்னார். இவன் போனவுடன் அவன் சொன்னார், உன்னை நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். என்னை எதுக்கு அபிஷேகம் பண்ண போகிறீர்கள்? உன்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கப் போகிறேன் என்று சொன்னார். உடனே அவனுக்கு ஒரு ஆச்சரியமானால் அவன் சாமுவேலிடத்தில் சொல்கிறான், ஐயா, நான் இஸ்ரேலிலேயே பென்யமின் குடும்பம் என்பது ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பம். ஆனாலும் எங்கள் குடும்பம் ஏழ்மையான குடும்பம். நானாவது ராஜாவாகிறதாவது எங்களை யாருமே கடைநிலையில் நாங்கள் இருக்கிறோம் ஐயா என்று சொன்னபோது, நீ கடைநிலையில் இருந்தாலும் உன்னை உயர்த்தக்கூடிய ஆண்டவர் சொல்லிவிட்டார், உன்னை ராஜாவாக்கு என்று சொல்லி ராஜாவாக்கிற சரித்திரம் உண்டு என்பதை நீங்கள் எல்லோரும் அறிய வேண்டுமல்ல, அறிந்திருப்பீர்கள். அறியாதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன். அதைத்தான் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்கள் மத்தியில் உட்கார வைப்பேன் என்று சொல்கிறார். இதே போல நம்முடைய நாட்டில் நடந்த ஒரு சரித்திரத்தை சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் காமராஜர் என்பவர் ஒருவர் ஆட்சி புரிந்த காலம், மெடிக்கல் சீட்டுக்காக நிறைய அரசாங்க கோட்டா என்று ஒன்று உண்டு. நிறைய அப்ளிகேஷன், 20 சீட்டு இருந்தால் 2000-3000 அப்ளிகேஷன் அவர் டேபிளுக்கு வந்தது. அதை கொண்டு வந்த அதிகாரிகள் அவருக்கு முன்னால், ஐயா, நாங்கள் இத்தனை அப்ளிகேஷன் இருக்குது, இது யாரை செலக்ட் செய்வது, என்ன செய்வது எங்களுக்கே தெரியவில்லை என்று சொன்னபோது, ஒரு அரை மணி நேரத்தில் அவர் டகன்னு எல்லா அப்ளிகேஷனும் எடுத்தார். எத்தனை சீட் காலி இருக்குது என்று கேட்டார். இத்தனை சீட் காலி இருக்கிறது என்று சொன்னார்கள். அத்தனை சீட்டுக்குரிய அப்ளிகேஷன் தூக்கி இதை செலக்ட் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்துங்கன்னு என்று சொல்லிவிட்டார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள், என்னைய டக்கென்று எப்படி செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ அவர் சொன்னார், இவர்கள் எல்லாம் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். எப்படி தெரியுமா என்று கேட்டபொழுது, அவருடைய தந்தையார் ஸ்தானத்தில் எல்லோரும் அவருடைய பெயரையே எழுத காணும். எல்லாரும் கை நாட்டு, எல்லாரும் சரியாக பெயரே எழுதாமல் ஒவ்வொரு எழுத்தாக அங்கும் இங்கும் எழுதியிருக்கிறார்கள். இவருடைய குழந்தைகளுக்கு நாம் மெடிக்கல் ஷீட் கொடுத்தால் அவர்கள் என்றென்றைக்கும் மறக்க மாட்டார்கள். அவர்கள் நாட்டுக்காக அவர்கள் நல்லா வேலை செய்வார்கள். அவர் அப்பா அம்மார்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் என்று கூறி அந்த அப்ளிகேஷனை செலக்ட் செய்தார். இதுபோலத்தான் நீங்கள் தாழ்மை இருக்கிறேன் என்று பயப்பட வேண்டாம், ஏழ்மையாக இருக்கிறேன் என்று பயப்பட வேண்டாம். தேவனை நம்புங்கள், தேவன் உங்களை உயர்த்துவார். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போமா?